இஸ்லாமிய கட்சிகள் நாங்கள், தமிழ்நாட்டு முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே மாறுதட்டி கொள்ளக்கூடிய முஸ்லீம் லீக்கு, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ இந்த கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள அங்கம் வகிச்சுக்கிறாங்க. இது குறித்து கேள்வி கேட்கும்போது இது கொள்கைக்கான கூட்டணி, பாஜக எதிர்ப்பு கூட்டணி, திமுக தான் முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யுது. அதனால இந்த கூட்டணி நாங்க அமைச்சிருக்கிறோம். இதுல எந்த சுயலாபமும் இல்லைன்னு அவங்க பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா இதுல எந்த மக்கள் நலனும் இல்ல, முஸ்லிம்களுடைய நலன் இல்ல, முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தல. இவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக, சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் தான் இந்த கூட்டணி வச்சிருக்காங்கன்னு இன்னொரு பக்கம் பேசப்படுது. உண்மையிலேயே இந்த கட்சிகள் சொல்ற மாதிரி இது அந்த மக்களுக்கான கூட்டணியா, கொள்கை கூட்டணியா, இல்ல இந்த பக்கம் சொல்ற மாதிரி சுயலாப கூட்டணியா, சந்தர்ப்பவாத கூட்டணியா, சீட்டுக்கும் நோட்டுக்குமான கூட்டணி அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். இந்த கூட்டணியில இப்போ 4 கட்சிகள் இணைஞ்சிருக்குது. முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ இன்றைக்கு புதிதாக இணைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த 4 கட்சிகள்ல வரிசையா நம்ம எடுத்து பார்ப்போம். முதலாவதாக முஸ்லீம் லீக் கட்சி. ஏன்னா அவங்க தான் மூத்த அடிமை இல்லையா? கருணாநிதி விசுவாசி காதர் மொய்தீன். அது திமுகவினுடைய உடன்பிறப்புகள், திமுகவினுடைய கட்சிக்காரர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட அந்த அளவுக்கு கருணாநிதி விசுவாசியாக, கருணாநிதி அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஆனா காதர் மொய்தீன் இருக்காருல்ல, அவர் அந்த அளவுக்கு பரம விசுவாசி, பரம கொத்தடிமை, அடிமையிலே அடிமை, கொத்தடிமை. புழு இருக்குதுல்ல, அது கூட தனக்கு ஒரு பிரச்சனைனா எந்திரிச்சு பேசும், போராடும், எதிர்க்கும். ஆனா அந்த காதர் மொய்தீன் இருக்காருல்ல, அந்த புழுவை விடையும் மோசமானவர் தான் அந்த காதர் மொய்தீன். எது ஒன்றுக்கும் பேச மாட்டாப்ல. கருணாநிதிக்கு அடிமையா இருந்தாப்ல, அப்புறம் ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்தாரு, இப்போ உதயநிதிக்கு அடிமையா இருக்கிறாரு. இப்படி தலைமுறை கடந்து தொடரும் பாரம்பரியம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவருடைய அடிமை பாரம்பரியம், அந்த லெகசி அப்படின்றது தொடர்ந்துட்டு வருது. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் அடிமையாக இருக்கிறாரு. முஸ்லிம் மக்களை போர்க்குணம் இல்லாம, போராட்ட குணத்தை மழுங்கடித்து நாசமாக்கியதுல பெரும் பங்கு இந்த காதர் மொய்தீனுக்கு உண்டு. இப்ப இந்த காதர் மொய்தீன் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இவங்க இவர் கட்டுப்பாட்டுல திமுக முஸ்லீம் லீக் வந்ததுக்கு பிறகாகவே என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களை நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கும், பிரியாணி திங்கிறதுக்கும், இப்படி ஸ்டாலின் திமுக ஜால்ரா போடுறதுக்கும் இதற்குத்தான் இந்த மக்களை பழக்கப்படுத்தி இருக்கிறாரே தவிர, உரிமைகளுக்காக பேசுவதற்கோ, போராடுவதற்கோ, அதை நோக்கி பயணிப்பதற்கோ எது ஒன்னையும் இவர் செய்யல. திமுக ஓட்டு போடுறத 6வது கடமைலாம் சொன்ன ஒரு ஆளு. அதே மாதிரி தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் தங்களுடைய இதயத்துல அல்லாஹ்க்கு முதலிடத்தை கொடுப்பாங்க, நபிகள் நாயகத்துக்கு 2வது இடத்தை கொடுப்பாங்க. 3வது ஒரு நபருக்கு இதயத்துல இடம் கொடுக்கிறது அபூர்வமான ஒரு காரியம். ஆனா ஸ்டாலினுக்கு அந்த அபூர்வமான காரியத்தை கொடுத்து 3வது இடத்துல ஸ்டாலினை வச்சிருக்காங்க அப்படின்னு கேவலமாக முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த காதர் மொய்தீன். அல்லாவை ஏற்றி வைப்பார்கள். அடுத்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி மனதிலே ஏற்றி வைப்பார்கள். இந்த இரண்டையும் தவிர வேறு ஒருவரை இதயத்திலே ஏற்றுவது என்பது அபூர்வமான காரியம். ஆனால் அந்த அபூர்வமான காரியத்தை தமிழக முஸ்லிம் சமுதாயம் தனது இதயங்களிலே தளபதி மு.க. ஸ்டாலினை ஏற்றி வைத்திருக்கிறது. இவர் தலைமையிலான முஸ்லீம் லீக் எப்படி இருக்கும்? காலங்காலமா அடிமையா இருந்துட்டு வருது. நீங்க பாருங்க, காயிதே மில்லத் காலத்துல எதிர்கட்சியா இருந்த கட்சி இந்த முஸ்லீம் லீக். 28 சட்டமன்ற உறுப்பினர்களோடு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் காயிதே மில்லத். காயிதே மில்லத் காலத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, கருணாநிதி இந்த முஸ்லீம் லீக் உடைப்பதற்கான சதி வேலைகளை செய்தார். ஆனா காயிதே மில்லத் தனிப்பெரும் தலைவராக இருந்ததுனால அவரால் உடைக்க முடியல. காயிதே மில்லத் மறைவிற்கு பிறகு இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்ணிட்டாரு, சமது ஒரு பக்கம், லத்தீப் ஒரு பக்கம், 2 பக்கமா உடைச்சி முஸ்லீம் லீக் ஒன்று, தேசிய லீக் ஒன்றுன்னு 2ஆக உடைச்சு போட்டாரு. அப்ப அந்த தேசிய லீக் தங்க கூட சேர்த்துக்கிட்டு தனக்கு வேண்டியதெல்லாம், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாரு. இப்படி முஸ்லிம்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை தனித்த கட்சியாக, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்த அந்த முஸ்லீம் லீக்கை, ஏகோபித்த செல்வாக்கு பெற்ற அந்த முஸ்லீம் லீக்கை 2ஆக உடைத்து முஸ்லிம்களுக்கு என்று அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சதி செய்து பிளந்தவர் இந்த கருணாநிதி. கருணாநிதியுடைய துரோகத்துல அதுவும் ஒண்ணு. அப்ப அந்த முஸ்லிம் லீக்கினுடைய வழி இந்த காதர் மொய்தீன் கையில வந்ததுக்கு பிறகாக என்ன செஞ்சாலும் சரி, கோயம்புத்தூர் கலவரம், அதா இதா எது நடந்தாலும் சரி, ஒரு தேர்தலோ 2 தேர்தலோ அதை தவிர்த்துட்டு பார்த்துட்டோம்னா மொத்தமாக இந்த திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு. முஸ்லீம் லீக் அப்படின்ற இந்த கட்சியை ஒரு தனித்த கட்சி, ஒரு தனித்த இயக்கம் அப்படின்லாம் சொல்றதுக்கு பதிலாக திமுகவினுடைய சிறுபான்மை அணின்னு சொல்லலாம். அதாவது கோபாலபுரமே கிபுலா, முரசொலியே முசல்லா அப்படின்னு போகக்கூடிய ஆட்கள் இவங்க. அப்ப என்ன ஒரு இந்த மக்களுக்கு அநீதியை செஞ்சாலும் சரி, இவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1-2 சீட்டுகளை பெற்றுக்கொண்டு ஜால்ரா போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் முஸ்லீம் லீகினுடைய வரலாறு. இப்ப இந்த முஸ்லீம் லீக் கழுத தேஞ்சு கட்டருமான கதையாக ஏற்கனவே என்ன பண்ணாங்க, காயிதே மில்லத் காலத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இல்லையா, அது அப்படியே படிப்படியா தேஞ்சுக்கிட்டே கடந்த தேர்தலில் 3 சீட்டு கொடுத்தாங்க. 3 சீட்டு தங்களுடைய தனி சின்னத்துல நின்னாங்க.
அதுல 3ல போட்டிட்டு 3லயும் வாஷ் அவுட். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத நிலைமை இன்றைக்கு வந்து அந்த முஸ்லீம் லீக் கட்சிக்கு இருக்குது. காலங்காலமா அவங்களுக்கு பேசுனீங்க, போராடினீங்க, ஜால்ரா எல்லாம் செஞ்சீங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா திமுக காரர்களே உள்ளடி வேலை பார்த்து 3 தொகுதிகளையும் முஸ்லீம் லீகை வாஷ் அவுட் பண்ணாங்க. இன்றைக்கு வந்து ஒரு உறுப்பினர் கூட இல்லை. இப்ப இந்த முஸ்லீம் லீக்குக்கு மாற்றாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா மனிதநேய மக்கள் கட்சி வந்துச்சு. இந்த முஸ்லீம் லீக் வந்து இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா எதுக்கு மாற்றாக வந்தாங்க அப்படின்னா 2004 தேர்தல் சமயத்துல காதர் மொய்து என்ன பண்ணாரு, உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாரு. அப்ப இந்த உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடும் போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா கடுமையான விமர்சனங்களை இந்த தமுமுக இந்த மனிதநேய மக்கள் கட்சி அன்னைக்கு கிடையாது, தமுமுக வந்து விமர்சனமா வச்சுச்சு. என்னங்க மானம் கெட்டு போய் உங்களுக்கு எதுக்குங்க தனி சின்னம், எதுக்குங்க தனி கட்சி, எதுக்குங்க தனி கொடி, காகிதம் எழுதி இதுக்காக தனி கட்சி உருவாக்குனாரு, இதுக்காக நமக்கு அரசியல் அங்கீகாரம் பெற்று தந்தாரு அப்படின்லாம் வீராவசனம் பேசி காதர் மொய்துல கல்வி ஊத்துனாங்க. அப்ப இதற்கு எதிராகத்தான் மனிதநேய மக்கள் கட்சி வந்து துவங்கப்பட்டுச்சு. முஸ்லீம் லீக்கு எதிராக துவங்கப்பட்டதுதான் தமுமுக. இப்ப இந்த தமுமுக முஸ்லீம் மனிதநேய மக்கள் கட்சியோட முழக்கம் என்னவா இருந்துச்சு, முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம்களை வந்து தமிழ்நாட்டு முஸ்லீம்களை திமுக கிட்ட அடகு வச்சிருச்சு, திமுக சிறுபான்மை அணியா போயிடுச்சு. ஆனா நாங்க அப்படி இல்ல, நாங்க வந்து சொந்த கால்ல நிப்போம், எந்த அப்பனுக்கோ பிறந்த குழந்தையை போல அடுத்தவர்களுடைய சின்னத்துல போட்டியிட்டு நாங்க வந்து சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்திற்கு போக மாட்டோம், எங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டியிட்டு சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் அலங்கரிப்போம் அப்படின்லாம் வந்து மாமா ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து திருவாய் மலர்ந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமைகள் நெரிக்கப்பட்ட மக்களுக்காக ஆணித்தரமாக வீரமாக இரவல் சின்னத்திலே வேற ஏதோ அப்பனுக்கோ பிறந்த குழந்தையை போல வேற ஒரு கட்சியின் பேரிலே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் நாங்கள் நுழைய மாட்டோம். எங்களுடைய சொந்த முகவரியிலே, எங்களுடைய சுயம் முகவரியிலே நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திற்கும் நுழைந்து இன்ஷா அல்லாஹ் சாதனை படைப்போம். அப்ப முஸ்லீம் லீக் வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று அந்த காதர் மொய்து வந்து பாராளுமன்றத்திற்கு போகும்போது எந்த அப்பனுக்கோ பிறந்த குழந்தையை போலன்னு வீராவசனம் பேசின அந்த மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீகுக்கு மாற்று நாங்கள் தான், நாங்கள் திமுக சிறுபான்மை அணியாக இருக்க மாட்டோம் என்று முழக்கத்தை முன்வைத்து வந்த அந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கு என்ன? 2021 தேர்தல்ல ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்ட முஸ்லீம் லீக்கு ஏணி சின்னமான அவருடைய தனி சின்னத்துல நிக்குது. ஆனா அதற்கு மாற்று அவர்கள் எந்த அப்பனுக்கோ பிறந்த குழந்தையை போல அப்படின்னு சொல்லிட்டு வந்த மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் அப்துல் சமதும் ஜவாஹிர்லால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க. இப்போ நீங்க சொன்னதே எந்த அப்பனுக்கோ பிறந்த குழந்தையை போலன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க எந்த அப்பனுக்கு பிறந்த குழந்தை? இப்ப 2026 தேர்தல் என்ன, இந்த தேர்தலையும் சொல்றாங்க நாங்க உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிட போறோம்னு. இப்படி கேவலம் கட்ட நிலைமையில அந்த கட்சி வந்து இருக்குது. இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன அப்படின்னா தொடர்ந்து 6 வருஷம் 7 வருஷத்துக்கு மேல அந்த தேர்தலில் அந்த கட்சி வந்து போட்டியிடாததுனால எலெக்ஷன் கமிஷன் அந்த கட்சி வந்து டீலிஸ்ட் பண்ணிருச்சு, பதிவை வந்து நீக்கிருச்சு, அரசியல் கட்சிக்கான பதிவை. இப்ப அதுக்கு வந்து ஹைகோர்ட் போய் திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு வந்து அங்க வந்து கேஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமது ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு நிகழ்ச்சியில தெளிவாக பேசியிருக்கிறாரு, அதையும் பாருங்க. அடிப்படையிலேயே நீங்க வந்து எந்த கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுகிறீர்களோ அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நீங்கள் பதிவு செய்யணும். இப்ப நான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நான் இந்த கட்சியிலிருந்து முதல்ல ரிசைன் பண்ணிட்டு நான் எந்த கட்சி சின்னத்தில் போட்டியிட இருக்கிறேன் நினைக்கிறேனோ அந்த கட்சியினுடைய உறுப்பினராக மாறினால்தான் அந்த கட்சியினுடைய சின்னமே எனக்கு கிடைக்கும். அப்ப அடிப்படையிலேயே அது வந்து பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை நான் மனித மக்கள் கட்சியுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் நான் போட்டியிடும் போது அது வந்து மனு பரிசீலனைக்கு வரும்போது தள்ளுபடி செய்யப்படக்கூடிய ஆபத்தும் அங்க ஏற்படும். இப்ப இருக்கிற சூழல் அதுதான். எவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறாரு. அப்ப ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவரோ அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ இன்னொரு கட்சியினுடைய சின்னத்துல போய் போட்டியிடணும் அப்படின்னா தான் இருக்கக்கூடிய கட்சியில முதல்ல ராஜினாமா பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கட்சியில போய் உறுப்பினர் ஆகணும், அதற்கு பிறகாகத்தான் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக ஆக முடியும். அப்ப தெளிவாக இருக்கு. அப்போ ஜவாஹிருல்லாவா இருக்கட்டும், சமதா இருக்கட்டும், தலைவர் பொதுச் செயலாளர் 2 பேருமே இந்த கட்சியினுடைய உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு திமுகவினுடைய உறுப்பினராக ஆயிருக்கிறாங்க. அதற்கு பிறகாக அந்த கட்சியினுடைய சின்னத்துல போட்டிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகாக அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு 2 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாப்ல, சமூகத்தினுடைய குரல் நாங்க வந்து ஒழிக்கணும் அப்படின்னா சட்டமன்றத்துல பேசணும் அப்படின்னா தனி சின்னத்துல போட்டிக்கிட்டா மட்டும்தான் முடியும். எவ்வளவு தெளிவாக பேசி போட்டு எந்த அப்பனுக்கோ பிறந்த குழந்தையை போலலாம் அவ்வளவு மிக மட்டமாக மோசமாக வார்த்தை கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பேசி போட்டு இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம உதயசூரியன் சின்னத்துல போய் போட்டியிட போறேன்றீங்களே, ஏற்கனவே போட்டிட்டீங்களே, இது எந்த அப்பனுக்கு பிறந்த குழந்தை? கேவலம் இல்லையா இதெல்லாம்?
அப்ப எந்த முஸ்லீம் லீக்குக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு இந்த மனிதநேய மக்கள் கட்சி வந்துச்சோ அவர்கள் மாற்று அல்ல, ஏமாற்றாக போனாங்க. தங்களுடைய சுயலாபத்திற்காக ஜவாஹிருல்லா, அப்துல் சமது 2 பேரும் எம்எல்ஏ ஆகணும்ன்ற ஒரே காரணத்திற்காக பதவி ஆசையில எம்எல்ஏ நாற்காலிக்கு ஆசைப்பட்டு ஒட்டுமொத்த மக்களையும் அடகு வச்சுட்டாங்க. திமுக கூட்டணியில 3வதாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கட்சி என்ன அப்படின்னா மனிதநேய ஜனநாயக கட்சி. அதாவது முஸ்லீம் லீக்ல இருந்து முஸ்லீம் லீக்கை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி வந்த மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து அதாவது அன்சாரிக்கும் அதே மாதிரி ஜவாஹிருல்லாவுக்கும் வாய்க்கா வரப்பு சண்டையோ என்னமோ தெரியல, தனிநபர் பிரச்சனை, ஈகோ. இந்த ஈகோனால பிரிஞ்சு வந்த கட்சி என்ன அப்படின்னா இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி. இப்ப இந்த மனிதநேய மக்கள் கட்சியில இருக்கும்போது அன்சாரி அவர்கள் பேசின பேச்செல்லாம் இருக்குதே எப்பா, அப்ப கேட்டு நான்லாம் வந்து ஃபயர் விட்டவன். ஐயோ எப்பா என்னமா பேசுறாப்புல அப்படின்னு. எனக்குலாம் ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 10-12 வயசு இருக்கும், அந்த அவ்வளவுதான். அப்ப என்னடா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு அப்படியே ஃபயர் ஆனால் பறக்கும் அன்சாரியுடைய பேச்சுல. அந்த பேச்சுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் நாங்கள் கோபாலபுரத்திற்கும் போயஸ் கார்டனிற்கும் வாசலிலே காத்து கிடந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது, 3 மணி நேரம் ஆகிவிட்டது. இனிமே கோபாலபுரமும் போயஸ் கார்டனும் நம்பர் 7 வடமரைக்காயர் தெருவை நோக்கித்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டான் வீராவாசனம் வந்து பேசுவாப்புல. ஒன்றை தெளிவாக சொல்கிறோம், சும்மா சொல்லவில்லை, சுட்டி சொல்கிறேன். இனி கோபாலபுரமும் போயஸ் தோட்டமும் இன்ஷா அல்லாஹ் 7 வடமரைக்காயர் தெருவை நோக்கித்தான் வர முடியும். இந்த வரலாற்றை எவராலும் நிராகரித்து விட முடியாது. இனி எவரும் நம்மை குதிரை சவாரி செய்து விட முடியாது. ஒரு தொகுதி அரசியலை முறியடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆம், முறியடிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் ஒரு தொகுதிகள் தான் என்ற அந்த நாசகார சிந்தனைகள் முறியடிக்கப்பட்டு 3 மணி நேரம் ஆகிவிட்டது. அப்படி பேசிவிட்டு இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டோம்னா ஒரு சீட்டு. அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட 2 சீட்டு கொடுத்தாங்க, ஹாரூன் ரஷீதுக்கும் இவருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா ஒரு சீட்டுக்கு கோபாலபுரத்துல உதயநிதி கிட்ட, ஸ்டாலின் கிட்ட முட்டி போட்டு நிற்கக்கூடிய காட்சிகளை வந்து பாக்குறோம். இதெல்லாம் வந்து வீராவசனம், நான் இதை சும்மா சொல்லவில்லை, சுண்டி சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து சுண்டி சொல்லி வீராவசனம் பேசி எப்பா 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 எப்பா. இந்த மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய வரலாறு எடுத்து பார்த்துட்டோம்னா 2016 இவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்ச புதிதிலே வந்து அதிமுக கூட்டணியில போய் சேர்ந்துடுறாப்புல. திமுக கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா டீம், இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா ஜெயலலிதா கூட்டணியில இவரு, அந்த பக்கம் அவங்க வந்து தோத்தர்றாங்க, ஜவாஹிருல்லா இவரெல்லாம் தோத்தர்றாங்க. இவர் வந்து நாகப்பட்டினத்துல ஜெயிச்சிடறாப்புல. அப்ப கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல வந்து எம்எல்ஏ உடனே பெரிய மவுஸ் அவருக்கு. ஜெயலலிதா இறந்து போயிடுறாங்க. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா லபக்குன்னு இந்த பக்கம் தாவிடுறாப்புல. தாவி 2019 திமுகவுக்கு இலவச ஆதரவு, 21 இலவச ஆதரவு, 24 இலவச ஆதரவு. அதாவது தொடர்ச்சியா அந்த மனிதநேய மக்கள் கட்சி இவங்க எல்லாம் வந்து இலவச ஆதரவு, இலவச ஃப்ரீ வாக்கு வங்கியாக இருந்துட்டு வர நிலைமையில திடீர்னு அந்த கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குது திமுக. திமுகவை எதிர்த்து திமுகவை வீழ்த்த போறேனே கட்சி ஆரம்பிச்சு வந்து 2019 2021 திமுகவுக்கு எதிராக களம் கண்ட கமலஹாசனுக்கு கட்சிக்குள்ள போன உடனே, கூட்டணிக்குள்ள போன உடனே ராஜ்யசபா சீட்டு. ஆனா மனிதநேய மக்கள் கட்சிக்கு நீ 2016 இருந்து இருக்க 10 வருஷமா 19 தேர்தலையும் ஒண்ணும் இல்ல, 24 தேர்தலையும் ஒண்ணும் இல்ல, ராஜ்யசபாலையும் ஒண்ணும் இல்ல, உள்ளாட்சியிலையும் பெரிய அங்கீகாரம் இல்ல. ஏன்னா அப்ப ஒரு கூத்தாடி கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் கூட இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு, இந்த மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு இல்ல. அப்ப இலவச வாக்கு வங்கியா இருந்ததுக்கு பிறகு இந்த வீராவசனம் எல்லாம் பேசி இங்க வந்ததற்கு பிறகாக இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டோம்னா மறுபடியும் அதே ஒரு சீட்டு உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்காக அன்சாரி இன்னைக்கு கோபாலபுரம் வாசல்ல கூர்க்கா மாதிரி காத்து கிடக்குறாப்புல. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்த கட்சி மேலாம் எனக்கு வந்து துளியம் வந்து உடன்பாடு கிடையாது. இவங்களை வந்து நான் என்ன சொல்றது, இவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த கட்சியெல்லாம் இல்லாம போறதே மேல் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியவன் நான். ஆனா 4வதா ஒரு கட்சி இருக்குதுல்ல, எஸ்டிபிஐ. எஸ்டிபிஐ கட்சி மேல உளமாற எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இந்த தேர்தல், இந்த வாக்கு அரசியல், இதெல்லாம் இந்த லாப நட்ட கணக்கு எல்லாம் தாண்டி அவங்க ஏதோ ஒரு எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு உளமாற ஒரு போராட்ட அரசியல்லையாவது அவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா என்னன்னு பாத்துட்டோம்னா இந்த கட்சிகளுக்கு குறைந்த அளவு கூட நாங்க சளைச்சவங்க கிடையாது, எந்த இடத்துலயும் நாங்க வந்து வேறுபட்டவங்க கிடையாது அப்படின்றத தங்களுக்கு தாங்களே இன்றைக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எஸ்டிபி கட்சியினுடைய வரலாறு என்ன, 2016 தனிச்சு களம் காடுறாங்க. கிட்டத்தட்ட 65 தொகுதியிலே ஏதோ நினைக்கிறேன், 0.3%, 0.2% அவ்வளவு வாக்குகள் தான் வாங்கினாங்க. சரி, ஒரு தேர்தலை தனிச்சு போட்டிக்கிட்டாங்க. அடுத்த தேர்தல் தொடர்ந்து அந்த பயணத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு மாற்று அரசியலாக பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை எல்லாம் சொல்லி வந்தாங்கல்ல, ஒரு மாற்று அரசியலை பண்றாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில கிடைச்சிருக்கும். ஆனா என்ன நிலைமை, 2016 தனித்து, 2019 டிடிவி தினகரனோட போனாங்க. ஆர்கே நகர் தினகரன் ஜெயிச்சதுக்கு பிறகாக தினகரனுக்கு ஒரு மவுசு இருந்துச்சுல, அப்ப தினகரனுக்கு கூட்டணி, ஒரே ஒரு தொகுதி பரிசு பெட்டி சின்னம். 2021 தேர்தல்
அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பேசுனாங்க. ஒண்ணு கமலஹாசன் பக்கம் ஒரு பக்கம் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து தினகரன் பேசுறாங்க. அப்ப குக்கரா டார்ச் லைட்டா, குக்கரா டார்ச் லைட்டான்னு வர்றப்ப கடைசியில குக்கரை எடுத்து குக்கர் சின்னத்துல நின்னாங்க. 2024 தேர்தல்ல தினகரன் வந்து அந்த பக்கம் பிஜேபி பக்கம் போயிட்டாருன்ன உடனே இந்த பக்கம் லபக்குன்னு அதிமுக பக்கம் தாவிட்டாங்க. அதிமுக பக்கம் தாவும் போதே நம்ம வந்து சொன்னோம், இந்த கூட்டணி வந்து நிலையான கூட்டணி இல்ல, மிகப்பெரிய சந்தர்ப்பவாத கூட்டணி. எடப்பாடி கண்டிப்பாக அடுத்த தேர்தல் அதுக்கடுத்த தேர்தல் எல்லாம் வந்து பாஜகவோட சேர்ந்துருவாரு. எடப்பாடிக்கு போய் பாஜக கூட பிரச்சனை இல்ல, அண்ணாமலை கூட தான் பிரச்சனை. அண்ணாமலை தலைமை பதவியிலிருந்து பாஜகனுடைய மாநில தலைமை பதவியிலிருந்து தூக்கிட்டாங்கன்னா எடப்பாடி கண்டிப்பா போய் சேர்ந்துருவாரு நம்ம வந்து சொன்னோம். ஆனா எடப்பாடி என்ன பண்ணாரு, இதே எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டிலேயே 2024 மட்டுமில்லை 2026 கூட கூட்டணி இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போய் என்ன பண்ணாங்க, வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நம்ம என்ன பண்ணாங்க, கூட்டணி வச்சாங்க. எப்படி முத்தலாக் மசோதா வந்தப்ப பாராளுமன்றத்துல வெளிநடப்பு செஞ்ச துரோகத்தை செய்தது இந்த அதிமுக. சிஏ சட்டம் வந்தப்ப சிஏக்கு ஆதரவாக ஓட்டு போட்டது அதிமுக. அப்படிப்பட்ட துரோகத்தை செய்து சிஏ சட்டம் அமலாவதற்கு காரணமே அதிமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்ட வாக்குகள் தான். இது எல்லாம் தெரிந்ததற்கு பிறகாகவும் கூட, இத்தனை துரோகங்களை செய்ததற்கு பிறகாகவும் கூட, பாஜகவோடு கூட்டணி வைத்து பாஜகவுக்கு அடிமையாக இருந்ததற்கு பிறகாகவும் கூட அதிமுகவோடு கூட்டணி வைத்து அவர்களுக்கு வலு சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா 2024 நெல்லை முபாரக் என்ன பண்ணாரு, இரட்டை இலை சின்னத்துல நின்னாரு. அப்ப 2019 பரிசு பெட்டி, 21 குக்கர், 24 வந்து இரட்டை இலை, 26 நீங்க உதயசூரியன். எதுக்குப்பா உங்களுக்கெல்லாம் தனி கட்சி, தனி கொடி, தனி சின்னம், தனியா தொண்டர்கள், தனியா அமைப்பு, அதற்கு ஆபீஸ், அதுக்கு ஒரு நிதி, எதுக்கு? முஸ்லீம் லீக்கு, இந்த மனிதநேய மக்கள் கட்சி, இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்த நெல்லை முபாரக்கு, இவங்க எல்லாம் திமுக போய் நீங்க ஐக்கியமாயிருங்க. ஐக்கியமாயிட்டு ஆளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வாங்கிக்கோங்க, அவ்வளவுதானே. அவங்க கட்சியில இருந்தாங்கன்னா சீட்டு தர போறாங்க, எம்எல்ஏ சீட்டு தர போறாங்க, எம்பி சீட்டு தர போறாங்க, இல்ல ஒக்வாரிய பதவிகளை தர போறாங்க, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை ஏதாவது தர போறாங்க, வச்சுக்கிட்டு வாழ வேண்டியதுதானே. உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுக்காக எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தனி கட்சி தனி இயக்கம் நான் கேட்கிறேன். அப்ப இந்த எஸ்டிபியா இருக்கட்டும், மனித மக்கள் கட்சியா இருக்கட்டும், ஜனநாயக கட்சியா இருக்கட்டும், கட்சி பேர் வேற, கலர் வேற, கட்சியினுடைய கொடி வேறையே தவிர அத்தனை பேருடைய மனநிலை இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னா, உதயநிதியை மறுபடியும் துணை முதலமைச்சர் ஆக்கிடணும், ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிடணும். சரி, இப்படி இயக்கங்களா போறீங்கல்ல. இப்போ காதர் மொய்தீன் வந்து ஆரம்பத்துல ஒரு கோரிக்கை வச்சாரு, முஸ்லிம் கட்சிகளுக்கு இயக்கங்களுக்கு 17 சீட்டுகள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாரு. இந்த கோரிக்கை சரி, ஒரு நியாயமான ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம வந்து ஆறுதல் அடைஞ்சோம். இந்த கோரிக்கையை குறைந்தபட்சம், நீங்க எல்லாம் ஒரே கூட்டணிக்கு தானப்பா போறீங்க, உங்களுக்குள்ள ஒரு இஸ்லாமிய கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி வச்சு மொத்தமா நாங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறோம், எங்க கூட்டணியுடைய கோரிக்கை இந்த 17 சீட்டு எங்களுக்கு வேணும், இல்ல 15 சீட்டு எங்களுக்கு வேணும், நீங்க தாங்க அதை நான் எங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறோம்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு மனசு வரலையே, வாய் வரலையே. ஏன் ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில உங்களால ஒரு கூட்டணி கூட அமைக்க முடியாதா? அதன் மூலியமா உங்களால 15 ஒரு தொகுதியை கேட்டு பெற முடியாதா? தனிச்சு எல்லாம் 1, 2 உதயசூரியன் சின்னத்துல இப்படி கேட்டு பெறும்போது இவங்க மேலோங்கி நிக்கிறது என்ன? இவருடைய சுயநலம் தானே மேலோங்கி நிக்குது, பதவி ஆசை தானே மேலோங்கி நிக்குது, எம்எல்ஏ நாற்காலி தானே மேலோங்கி நிக்குது. அப்ப இதுதான், அப்ப மக்களுடைய நலன் இங்க எங்க இருக்குது, மக்கள் நலன் இங்க எங்க இருக்குது, பொது நலன் எங்க இருக்குது, எந்த இடத்துல சமுதாயத்தை நீங்க வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க? இதே 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்ப திண்டுக்கல்ல நெல்லை முபாரக் அவர்கள் பேசின பேச்செல்லாம் இருக்குது. திமுகவுக்கு எதிராக கழுவி ஊத்துனாரு. 3 வருஷம் திமுகவினோட ஆட்சி மோசமான ஆட்சின்னாரு. இன்னைக்கு வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமி கல்வியில வளர்த்திருக்கிறாரு, தமிழ்நாட்டுல சிறப்பான ஆட்சியை கொடுக்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறாரு. 2024 தேர்தல் அப்ப வரைக்கும் தெரியலையா இதெல்லாம்? 2024 தேர்தல் அப்பதான் இதெல்லாம் அவங்க எல்லாம் திமுக சொல்லி போச்சே, 3 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்களே. அப்ப 24 வரைக்கும் தெரியாதது இந்த 1 வருஷத்துல 2 வருஷத்துல திமுக மாறிட்டான். என்ன கேலி கூத்து. இதே அதிமுக பாஜகவோட கூட்டணி சேராம இருந்துருச்சு அப்படின்னா அந்த கூட்டணி முடிச்சுட்டு எஸ்டிபி வந்திருக்குமா? இல்ல திமுக நல்லது இருந்து வாய் திறந்து பேசி இருக்குமா? அப்ப அப்பட்டமான சந்தர்ப்பவாதம், நாக்குல எலும்பு இல்லைன்றதுக்காக இப்படி எல்லாமா? எங்களுக்கு சீட்டு தேவைங்க, நாங்க வந்து இப்ப கூட்டணி சேர்றோங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்கு இந்த சிங்கு சாக்குன்னு சால்ரா ஏன் போடணும்? மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தணும்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நாங்கெல்லாம் எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முஸ்லீம் லீக், நாங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். கூட்டணியுடைய செயல் திட்டம் என்ன? செயல் திட்டம், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு 5% தரணும், இன்னும் என்னென்ன அடிப்படை விஷயங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் பட்டியல் போட்டு இது எங்களுடைய கோரிக்கைங்க, மதுக்கடைகளை மூடணும், இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை, இதெல்லாம் நிறைவேற்றி தாங்க,
இத்தனை சீட்டுகளுக்கு உரிய அங்கீகாரம் தாங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தர்றோம்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி எதையுமே கேட்காம முதல்ல போய் சரண்டர் ஆயிடுறது, நாங்க உதயசூரியன் சின்னத்திலே போட்டிடுறோமுங்க, எங்களுக்கு ஒரு சீட்டு தந்தா போதுங்க அப்படின்னா இது கேலி கூத்தா இல்லையா? இது மக்களை அடகு வைக்கிறது இல்லையா? இலவச வாக்கு வங்கியாக கொண்டு போய் நிப்பாட்டுறது இல்லையா? இத அப்ப அப்பட்டமான சந்தர்ப்பவாதிகள், இந்த பச்சோந்தி இருக்குதுல்ல, பச்சோந்தி கூட நிதானமாகத்தான் நிறம் மாறும். ஆனா இந்த பச்சோந்திகள் இருக்காங்க, அரசியல் பச்சோந்திகள் கலர் கலரா மாறுறாங்க, ஒரே நேரத்துல பலர் கலருக்கு மாறுறாங்க. செய்ய என்னத்த சொல்ல. அப்ப அப்பட்டமான இந்த சந்தர்ப்பவாதிகள், இந்த சந்தர்ப்பவாதத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த சந்தர்ப்பவாதிகளை எதன் பொருட்டு நம்பாதீங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக என்ன வேணா செய்வாங்க. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். முஸ்லீம் லீக்கு, இந்த மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, இந்த கட்சியெல்லாம் இருக்குதுல்ல, இந்த கட்சிகளால மக்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த அளவு பலனும் கிடையாது. இவங்கள சேவை செய்யறாங்க. ஒரு பேரிடர்னா தமுமுக நிக்குது, எஸ்டிபி நிக்கிறாங்க. சமூக சேவை செய்யறதோட இந்த இவங்களோட பங்கு முடிஞ்சு போச்சு. அரசியல் எடுத்து பார்த்துட்டோம்னா மக்களை அனாதைகளாக மாற்றக்கூடிய வேலையை இவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய சுயலாபத்திற்காகத்தான் இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு திமுக கூட்டணியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த சுயநலவாதிகளை ஒழிச்சு கட்டாது இவருடைய அரசியலை இல்லாமல் ஆக்காம தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு அரசியல் அங்கீகாரமோ அரசியல் எதிர்காலமோ இல்லை. இந்த சுயநலவாதிகளை கண்டிப்பாக ஒழிச்சு கட்டணும்.